கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, என் இனிய உறவுகளே, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லிவிடும்படியாக ஆசைப்படுகிறேன். இதனுடைய தலைப்பு, திருவிருந்தை அசட்டை செய்யும் திருவிருந்தாளர்கள். சபையார்களையும் எங்களை போன்ற போதகம் செய்யக்கூடியவர்களையும் பெரிய பெரிய பதவியில் வீற்றிருக்கக்கூடியவர்களையும் உள்ளடக்கி பேசுகிறேன். திருவிருந்தை அசட்டை செய்கிற திரு விருந்தாளிகள் என்ற அடிப்படையில் இந்த காட்சியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஒருவர், அவர் தென்னாட்டில் ஒரு பிஷப்பாக இருந்தார். அவர் கூட பிறந்த ஒரு அண்ணன் அவர் திருவிருந்து வாங்குகின்ற பொழுது நானும் அவரும் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் அவரும் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு அந்த திருவிருந்தை நாங்கள் வாங்கி கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் இரவெல்லாம் குடித்து பகலிலும் இந்த மதுபானத்தில் சாராயத்தில் மூஞ்சை கழுவிருப்பார் என்று நினைக்கிறேன். முகத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு பிஷப்பு அவர்களுடைய கூட ஒரே தாய் ஒரே தகப்பனுக்கு பிறந்த சொந்த அண்ணன் எங்கள் பக்கத்தில் வசித்துக் கொண்டிருந்தார். அவர் இப்படி குடித்து வந்த பொழுது, என்ன இந்த வீச்சம் வீசுகிறது என்று சொல்கிறத, அட போங்கயா என்று சொல்லிவிட்டு சர்வ சாதாரணமாக அவர் போனார். இப்பொழுது நான் எதற்கு வருவேன் என்று சொன்னால், திருவிருந்து என்பதை கர்த்தர் சொல்லுகின்ற பொழுது, எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கி காட்டுகிறார். எதன் மூலமாக? ஒரு அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த இரத்தத்தை நிலைக்காலில் பூசி உள்ளே இருக்கிறவர்கள் சாப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மீட்பாத்திற்கு பின்பு அதை சாப்பிடுகின்ற முறை கூட இடுப்பிலே வார்க்கச்சை கட்டிக்கொள்ள வேண்டும், பாதரட்சை தொடுத்துக் கொள்ள வேண்டும், கம்பை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே மளமளவென்று சொடக்கு போடுகின்ற வேகத்தில் நடந்து கொண்டிருக்க வேண்டும். சங்கார தூதன் எல்லோருமே அவன் அடிக்க வருவான். அது இஸ்ரவேலர்கள் என்றோ அடிமைத்தனத்தில் இருந்தவர் என்றோ ஆளுகிறவர் என்றெல்லாம் அவனுக்கு கணக்கு கிடையாது. ஆண்டி முதல் அரசாட்சி வரைக்கும் இருக்கக்கூடியவர்களை அடித்து விடுவான், நொறுக்கி விடுவான். அப்படிப்பட்ட நிலையில் அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரே ஒரு சக்தி என்னவென்றால், இந்த பஸ்கா புசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீடுகள் இருக்கிறது அல்லவா, பஸ்கா புசிக்கிறதுனால அல்ல, அந்த இரத்தத்தினால் அந்த நிலைக்கால் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற பொழுது அங்கு ஓடி அவன் வேறு இடத்துக்கு சென்று விடுகிறான், கடந்து விடுகிறான். ஆகவே இரண்டு தரப்பிற்கும் ஒரே கட்டளை தான் இருந்தது. இதை மனதில் யோசிக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய வழியிலே நடக்கக்கூடியவர்கள், அவருக்கு பயப்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உருக்குலைந்த நிலையிலும் என்னை மன்னித்தார், என்னுடைய பாவங்களை பாராமல் நான் அவருடைய பிள்ளையாக ஆக வேண்டும் என்பதற்காக தன்னைத்தானே எப்படி அவர் பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்பதை அவர் என்னை நினைவு கூறும்படி என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் கற்றுக்கொண்டதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, இந்த திருவிருந்திலே நீங்கள் இதற்கு பாத்திரம் அல்லாமல், இதற்கு தகுதி இல்லாமல் நீங்கள் இந்த திருவிருந்தை ஆசரித்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே நோய் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பலவீனமாக ஆகி போகலாம். அவனே 2 இடமும் உனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்தும் நீ துணிகரமாக அந்த திருவிருந்தை அசால்த்தனம் பண்ணினால் நீ செத்தாய் என்பது போல மிக அழகாக கொரிந்தியர்கள் நிருபத்தில் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இவ்வளவு காரியங்களும் வாசிக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாவது யோசித்திருக்கிறவா, கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் அதை எடுக்கிறவர்களாக இருந்தாலும் அதை ஒரு சடங்காச்சாரத்தை போல நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், திறப்படுத்தல் படித்து விட்டேன், வந்துவிட்டேன் என்பதல்ல. மாறாக உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற நிலக்காலில் நீ பிரவேசிக்கிற வெளியே உள்ளே வருகின்ற அந்த நிலக்காலிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நீ எப்படி ஆலயத்திற்கு வந்திருக்கிறாய் என்பதை எண்ணி பார்த்திருக்கிறாயா, சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? அப்படி இருந்தால் நீ திருவிருந்தை அசட்டையாக நீ செய்து கொண்டிருப்பாயா? என்ன அசட்டை? வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லோரும் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லோருக்கும் ஒரே தலை, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய அவயங்கள், அவருடைய சரீரத்தினுடைய அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை, பக்கத்தில் இருக்கக்கூடிய அவயத்தை அவயங்களாக இருக்கக்கூடிய வலது கையாக இருக்கலாம், இடது கையாக இருக்கலாம், கண்ணாக இருக்கலாம், காவாக இருக்கலாம், உனக்குள் இருக்கிறதை நீ அசட்டை செய்வாயா?
அப்ப ஆவிக்குரிய ரீதியிலே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் வாய் வைத்து குடித்ததை நான் குடிக்க மாட்டேன் என்று நீ சொல்லுகிறாயே, நான் இவைகளெல்லாம் ஆதாரத்தோடு பேசுகிறேன். நான் சிவகாசி பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு கிராமத்திலே ஒரு அந்த சபையினுடைய மூப்பர், அவர் காமராசருடைய நண்பர், காமராசருடைய சிஷ்யன். அவர் என்னிடத்திலே ஒரு தடவை பேசினார். எப்படி என்று சொன்னால், ஐயா, நீங்கள் திருவிருந்து கொடுக்கின்ற பொழுது முதலாவது எனக்கு கொடுத்து விட்டு தான் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும். நான் ஒரு பெரிய தலைவர், ஆனால் மற்றவர்கள் இதை எண்ணத்தை ஏன் சொன்னார் தெரியுமா? அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த இடத்துல பல சாதிகள் கலந்திருந்தார்கள். ஆகையினாலே எனக்கு முதல் கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், அப்படி நான் உங்களுக்கு கொடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் திருவிருந்திலே முதலாவது இடத்தில் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்படி அல்ல, எனக்கு கொடுத்து விட்டு போங்கள் என்று சொன்னார். ஆகவே பெரிய குழப்பத்துக்குள்ளாக அவர் என்னையும் ஆக்கினார். அவரும் குழம்பிக் கொண்டிருந்தார். ஆனாலும் கூட நான் வளைந்து கொடுக்கவில்லை. காரணம் என்ன? அவரிடத்தில் இருக்கிற பொருளையோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களையோ நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதுமேல் இச்சைப்படவும் இல்லை. அவர் ஆத்மாவை மாத்திரம் நான் கவர்ந்து கொள்வதற்காக இந்த கடைசியாக மரிப்பதற்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவானாக அவரை மரித்தார். ஆகவே இன்றைக்கு பல கோணங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களாக இருந்து கொண்டுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே ஒரு பல் டாக்டர் சொன்னார், இந்த ரசத்தை குடிக்கின்ற போது ஒருவனுக்கு சூத்தை இருந்தால் அது இன்னொருவரை தாக்கும் என்று சொன்ன உடனடியாகவே இது நாங்கள் வண்டியிலே போய் கொண்டிருந்த பொழுது ஒரு பிஷப்பானவர் டெப்டி மாடரேட்டராக அவர் ஜெயித்து வந்த பொழுது நாங்கள் இங்கிருந்து சொல்லுகிறோம் அவரை வாழ்த்துவதற்காக. அப்பொழுது இந்த பேச்சு நடந்தது. அதற்கு பின்புதான் அந்த சபைகளிலே இந்த கப்புகள் வர ஆரம்பித்தன. எங்கள் சபையில இதை கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் பண்ணினால் நான் தடுத்தேன். ஆனால் எனக்கு காலில் அடித்து நான் மதுரையில் நான் இருந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். ஆகவே நீங்கள் யோசியுங்கள். மூக்குப்பேரி என்ற ஒரு இடம் இருக்கிறது, அதாவது நாசரேத் என்கின்ற பகுதி. அங்கே வைத்தாலையும் வாயாலையும் போய்கொண்டு இருந்தவர்களுக்கு அவர்கள் ஒரு பெரிய விசுவாசமும் இல்லை. ஆனால் அந்த மிஷினரிகள் கர்த்தர் வெளிப்படுத்தியது என்னவென்றால், அவன் ரட்சிக்கப்படலாம் இல்லை, அதாவது உள் இழுத்துக் கொள்வதற்காக அந்த இடத்திலே பேசப்பட்டது. எல்லோரும் இந்த அப்பத்தையும் கர்த்தருடைய ரசத்தையும் கர்த்தருடைய இரத்தத்தையும் இந்த சரீரத்தையும் பானம் பண்ணுங்கள். அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு விளக்கத்தை சொல்லி அப்படி பானம் பண்ணினவர்கள்லாம் தப்பித்துக் கொண்டார்களாம். ஏன்? இது சிவகிரியிலும் எங்க ஊரிலும் நடந்திருக்கிறது, இப்படி பல இடங்களிலே நடந்திருக்கிறது. ஆகவே உலகத்தில் வந்த கொள்ள நோய்களும் பலவிதமான உயிர் போராட்டங்களும் அனைத்தையும் அடித்து நொறுக்கியதுதான் அந்த மரணத்தை ருசி பார்த்து உயிர் திறந்தவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாமிசத்தில் ஜீவித்த பொழுது அவர் சொல்கிற என்னுடைய ரத்தம் என்னுடைய சரீரம் என்று சொல்கிறார். அது உடனே சரீரமா ரத்தமா இங்கு வருவதில்லை. இதை பானம் பண்ணுகிற பொழுது என்னுடைய பாடுகளையும் என்னுடைய நோக்கத்தையும் நினைத்து என்னுடைய சிந்தை உள்ளவர்களாக அதற்குள் வாங்கள் என்று சொன்னார். ஆனாலும் கூட அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் எப்படி சின்னாபின்னமாக இந்த வசனங்களை கூட புரிந்து கொள்ளாமல் நோய் பரவிடும், அது பரவிடும், இது பரவிடும் என்று சொல்லி, அல்லது இந்த ஏற்ற தாழ்மையுடைய மனப்பான்மையில நாம் அப்படிப்பட்ட மனப்பால் பிடித்துக் கொண்டு தேவனுடைய பந்தியை நாம் அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். மவனே, நல்லா தெரிந்து கொள். நான் சொல்வது கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த வைராக்கியத்திற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று தெரிந்து கொள், உனக்கு நோய் வரலாம், ஏதாவது தண்டனை வரலாம். இதையும் நீ மீறி கொண்டிருந்தால், திருவிருந்து மாத்திரம் சொல்றேன், அதனால் நோய் இல்லாதவர்கள் மரணம் இல்லாதவர்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் இது நிமித்தமாக நீ வம்பா சாவாத, அதுதான் நான் சொல்றேன், இது நிமித்தமாக. ஆகவே இப்படிப்பட்ட சிந்தனை கிறிஸ்துவில் இந்த சிந்தனை இருந்தால், பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே கர்த்தர் சொன்னார், இஸ்ரவேலோடு இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை, இந்த அருமையான இந்த நூற்றுக்கதியின் இடத்தில் இருக்கிறது. இவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் அல்ல, உங்களால் நாய் போல் கருதப்படுகின்ற இந்த சீதோனிய இந்த கானானியத்தில் இருக்கிறது என்று சொன்னார். ஆகவே பள்ளங்களெல்லாம் மேடாகும், மேடெல்லாம் பள்ளமாகும். சமத்துவத்தை பிரசங்கித்து சமத்துவமாக வாழ்ந்து சரிசமமாக மதித்து உங்களையும் என்னையும் இணைத்து இந்த திருவிருந்துக்குள் கொண்டு வந்திருக்கிறதை ஞானத்தோடு அனுசரிப்போம். ஆகவே திருவிருந்தை அலட்சியம் பண்ணுகிற திருவிருந்தாளிகளாக இராதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு எச்சரித்து, அதே நேரத்தில் அப்படி நீங்கள் இனி இருக்க மாட்டீர்கள் என்பதை எண்ணி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்.